டெல்லி தற்போது உஷார் நிலைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. மும்பை, கொல்கத்தா, பெங்களூரு உள்ளிட்ட இடங்களிலும் உஷார் நிலை கொண்டு வரப்பட்டிருக்கிறது. டெல்லி கார் வெடிப்பு சம்பவத்தை தொடர்ந்து பல்வேறு இடங்களில் உச்சகட்ட பாதுகாப்பு உஷார் நிலை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். டெல்லி கார் வெடிப்பு சம்பவத்தில் 8 பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாக இருக்கக்கூடிய நிலையில் முக்கிய நகரங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மும்பை, கொல்கத்தா, பெங்களூரு, சென்னை உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில் பாதுகாப்பு உச்சநிலை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜுவிடம் கேட்கலாம். ராஜு, தற்போது அங்கு என்ன நிலவரம்? விக்னேஷ், நாம் தற்போது இங்கே இருக்கக்கூடிய இந்த இடம் வந்துட்டு இந்த வெடி விபத்து நடந்திருக்கக்கூடிய இந்த பகுதியில் தான் நாம் இருக்கோம். நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த காட்சி, அதாவது நம்முடைய ஒளிப்பதிவாளர் லோகேஷ் காட்டிக்கொண்டு இருக்கக்கூடிய இந்த காட்சி செங்கோட்டையினுடைய நுழைவு வாயில். இந்த நுழைவு வாயில் அருகே சுமார் 150 மீட்டர் தூரத்தில் மட்டுமே இந்த மெட்ரோ நிலையத்தினுடைய 1ஆம் நம்பர் கேட் இருக்கிறது. இந்த 1ஆம் நம்பர் கேட் அருகே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அந்த காரு தான் வெடித்து இருக்கின்றது. அந்த காரில் வெடித்தது எந்த மாதிரியான வெடிப்பொருள் என்று தற்போது இங்க இருக்கக்கூடிய விசாரணை அமைப்புகளுடைய அதிகாரிகள் தொடர்ந்து அந்த ஆய்வை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த சூழலில் அருகே இருக்கக்கூடிய முழுமையான இந்த பகுதி அனைத்துமே வந்து காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. இந்த பகுதியை பொறுத்தவரை இந்த வலதுபுறத்தில் இருக்கக்கூடிய இந்த பகுதி மிக முக்கிய ஒரு வணிக பகுதியாக பார்க்கப்படுகிறது. சாந்தினி சவுக் என்று சொல்லக்கூடிய இந்த பகுதிகளில் மக்கள் கூட்டம் எப்பொழுதுமே நிறைந்து வழிந்து இருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கக்கூடும். அதே போல இன்றைய தினம் இந்த மாலை இந்த வெடிகுண்டு இந்த விபத்தானது நிகழ்ந்திருக்கக்கூடிய நிலையில தற்போது வரை 9 பேர் உயிரிழந்திருப்பதாக தகவலானது வெளியாகி இருக்கின்றது. அதே போல 20க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக அருகே இருக்கக்கூடிய LNGP மருத்துவமனைகளுக்கு காயமடைந்தவர்களை அங்கு சேர்த்து அவர்களுக்கு சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிமிடம் இங்க இருக்கக்கூடிய CRPF, அதே போல NIA, NSG போன்ற முக்கிய விசாரணை அமைப்புகளுடைய அதிகாரிகள், உயர் அதிகாரிகள் இங்கு விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த ஆய்வு ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளையும் நம்மால் இங்கு பார்க்க முடிகிறது. நீங்கள் இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காட்சியை பார்த்தோம் என்றால் தெரியும், இந்த விபத்தில் பல்வேறு அருகே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய வாகனங்கள் வெடித்து செதறி இருக்கின்றது. அவ்வாறு செதறிய இந்த வாகனத்துடைய ஒரு பகுதி தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அதே போல தற்போது நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒரு பகுதி ஒரு மாமிச துண்டாக இருக்கிறது. ஆனால் இது எதனுடைய மாமிசம் துண்டு என்ற இந்த பகுதி என்பது சரியாக தெரியவில்லை. இதே போலதான் இந்த பகுதி முழுமையாக காவல்துறையுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. இந்த சூழல் மிக பதட்டமான சூழலாக நிலவும் நிலையில பிரதமருடன் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஒரு ஆலோசனை, மிக முக்கிய அவசர ஆலோசனை நடத்தியிருக்கின்றார். உடனடியாக நாடு முழுவதுமே அவசர நிலைக்கு கொண்டு வரப்பட்ட அதன் அவசர நிலையின் கருத்தில் கொண்டு முழுமையான பாதுகாப்பு போடப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக உஷார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக சென்னை, ஹைதராபாத், மும்பை போன்ற முக்கிய நகரங்களில் கண்காணிப்பு மற்றும் பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதே போல காவல் நிலையங்கள், அதே போல ரயில் நிலையங்கள், விமான நிலையம் என அனைத்து பொதுமக்கள் அதிகம் கூடும் பகுதிகளில் இந்த பாதுகாப்பானது கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் டெல்லியில் முழுமையாக பாதுகாப்பு கண்காணிப்பு கொண்டு வரப்பட்டிருக்கின்றது, கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அடுத்த கட்டமாக இந்த விபத்திற்கான இந்த வெடிகுண்டு சம்பவத்திற்கான காரணம் தொடர்பாக தொடர்ந்து அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகிறார்கள். குறிப்பாக பாரிசிக் தடயவில் நிபுணர்கள் இங்கு சம்பவ இடத்திற்கு வந்து அவர்கள் ஆய்வு செய்து கொண்டு இருக்கின்றார்கள். இங்கு கிடைத்திருக்கக்கூடிய இது போன்ற சிறிய பொருட்கள் இவரை சேகரித்து அதன் மூலமாக அந்த வெடிப்பொருள் வெடித்திருந்தது போன்ற விஷயங்களை கண்டறிவதற்காக ஒரு முயற்சியில ஈடுபட்டு வருகிறார்கள். ஆனால் முதல் கட்டமாக நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த தகவல் என்னவென்றால், இந்த விபத்தானது மிக தீரியத்துடன் அந்த வெடி விபத்தானது நிகழ்ந்திருக்கின்றது. இதன் காரணமாக தான் 9 பேர், அதாவது 8 பேர் உயிரிழந்ததாக தகவலானது வெளியே வந்திருந்த நிலையில மேலும் ஒருவர் உயிரிழந்திருப்பதாக தற்போது தகவல் வெளியாகி இருக்கின்றது. 20க்கும் மேற்பட்டவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதில் பலரும் ஒரு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இங்க இருக்கக்கூடிய ஆம்புலன்ஸ் வாகனங்கள் தொடர்ந்து இங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது. கூடுதலாக இந்த பாதுகாப்பை அதிகரிக்கும் போக்கில் சுமார் இந்த சாலை முழுமையாக கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் தூரம் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரே நேரான இந்த சாலை முழுமையாக காவல்துறை முழுமையாக மூடப்பட்டு போக்குவரத்தை தடை செய்து அந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. எனக்கு பின்னால் இருக்கக்கூடிய இந்த செங்கோட்டை
மிக முக்கிய தளமாக நாம் பார்க்கிறோம். அதே போல இந்த பகுதி வந்து புராணா டெல்லி என்று சொல்வார்கள், அதாவது பழைய டெல்லி என்று சொல்வார்கள். மிக முக்கிய பகுதி இந்த பகுதியால் இதற்கு எதிரே அருகே வந்துட்டு ஜாமா மஸ்ஜித், மிகவும் பழமையான ஜாமா மஸ்ஜித் அதாவது மசூதியானது இருக்கின்றது. அதே போல இந்த சாந்தி சவுக் என சொல்லக்கூடிய இந்த வணிக பகுதியும் மிக பழமையானது. எனவே இது போன்ற பல்வேறு முக்கிய தளங்கள் இந்த அருகே இருக்கக்கூடிய பகுதிகளில் இந்த வெடி விபத்து நிகழ்வு. ராஜு, நீங்க இணைப்பில் தொடர்ந்து பேசலாம். டெல்லி காவல் ஆணையர் பேட்டி அளித்திருக்கிறார், அதனை தற்போது பார்க்கலாம்.